இந்தியா தாக்குதல் நடத்தியதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்தியா இந்த குற்றச்சாட்டை மறுத்தாலும் சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கூடத்தோட எக்ஸிட் மற்றும் என்ட்ரியை அடிச்சிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்தியா என்னதான் தன்னிடம் உள்ள மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய கிரானா ஹில் அணு ஆயுத கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இந்தியாவிடம் தற்போது பூமியை துளைத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் கிடையாது. இதற்காக தான் இந்தியா அக்னி 5 மிசைல்ல பங்கர் பஸ்டிங் பாம்ஸை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. 7500 முதல் 8000 கிலோகிராம் எடை கொண்ட கன்வென்ஷனல் பங்கர் பஸ்டிங் பாம்ஸை அக்னி 5 மிசைல்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது அக்னி 5 மிசைல்ல 3 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு 7.5 முதல் 8 டன் எடை கொண்ட பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் இணைக்கப்பட உள்ளது. அப்படி இந்தியா அக்னி 5 மிசைல்ல 7.5 முதல் 8 டன் எடை கொண்ட பங்கர் பஸ்டிங் பாம்ஸை இணைச்சாங்கன்னா அக்னி 5 மிசைல் தான் உலகத்திலே பவர்ஃபுல்லான ஒரு கன்வென்ஷனல் மிசைலா இருக்கும். அதாவது அமெரிக்காவுடைய GBU-57 மிசைல் தான் தற்போது உலகத்துல இருப்பதிலே அதிக சக்தி வாய்ந்த ஒரு கன்வென்ஷனல் வெப்பனா இருக்குது. இந்த மிசைல்ல 2.5 டன் எடை கொண்ட பங்கர் பஸ்டிங் அம்யூனிஷன்ஸ் இருக்குது. ஆனா இந்தியா அக்னி 5 மிசைல்ல 8 டன் எடை கொண்ட பங்கர் பஸ்டிங் அம்யூனிஷன்ஸை இணைத்து பயன்படுத்தும் பொழுது அமெரிக்காவுடைய GBU-57 மிசைலை விட 3 மடங்கு அதிக சக்தி கொண்டதா இது இருக்கும்.